பிரமிட்ன்ற வார்த்தை கேட்டாலே 90s கிட்ஸுக்கு மம்மி தான் நினைவுக்கு வரும். மம்மின்ற வார்த்தை இயற்கையாக ஒரு உடல் அழுகாமல் இருக்கிறது தான் மம்மின்னு சொல்றாங்க. இந்த மம்மி எல்லாம் வெளிநாட்டுல தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம ஊர்லயும் இறந்தவர்களை புதைக்கும் இந்த பிரமிட் இருக்கு. எந்த ஊர்லன்னு கேக்குறீங்களா? அட நம்ம அஸ்ஸாம்ல தாங்க. அஸ்ஸாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களோட உடலை வைக்க மொய்தம்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை அஸ்ஸாம் உட்பட இந்தியாவோட வடகிழக்கு பகுதியை அஹோம் வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி செஞ்சு வந்தாங்க. இந்த வம்சத்தை சேர்ந்தவங்களோட உடல்கள் சரைத்தோ பகுதியில உருவாக்கப்பட்ட மொய்தம்ல தான் வச்சாங்க. இவை தவிர செல்வாக்கான நபர்கள் தலைவர்களோட மொய்தம் கிழக்கு அஸ்ஸாம்ல இருக்கு. சரைத்தோல இருக்க இந்த மொய்தம்ல சிறு சிறு அறைகள் கொண்டதா இருக்கு. அதுக்கு மேல அரைக்கோள வடிவுல மண்மேடு உருவாக்கப்பட்டு இருக்கு. அந்த மண்மேட்ல புற்கள் நட்டு வச்சிருக்காங்க. இந்த மொய்தம்க்கு உள்ள போக ஒரு வழியும் இருக்கு. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தா அவங்களோட உடலோட சேர்ந்து சில பொருட்களையும் சேர்த்து புதைப்பாங்களாம். என்னடா இதுன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்களா? இறந்த பின்ன உள்ள வாழ்க்கைக்கு அவங்களுக்கு அந்த பொருட்கள் தேவைப்படும்னு இது மாதிரி செஞ்சாங்களாம். இன்னும் சொல்ல போனா மன்னர்கள் இறந்தா அவங்களோட குதிரைகள், கால்நடைகள், ஏன் அவங்க கிட்ட வேலை பார்க்குற வேலையாட்கள், மனைவின்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்து புதைப்பாங்களாம். கேட்கவே பயங்கரமா இருக்கு. இதுதான் வழக்கம்னு சொல்றாங்க. மொய்தமோட அளவை பொறுத்து உள்ள புதைக்கப்பட்ட உடல் யாரோடதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? உதாரணத்துக்கு மன்னரா இருந்தா மொய்தம் கொஞ்சம் பெருசா இருக்கும். கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதியில மொய்தம் இருந்தாலும் சரைத்தோல இருக்கிறது சிறப்பு மிக்கதாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது. அதனாலதான் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரியமா சரைத்தோ மொய்தங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க.